இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல புரட்டாசி மாதம் சிறப்பு பதிவாக ஆசைகளை நிறைவேற்றி நவகிரக தோஷங்களை நீக்கும் நவ திருப்பதிகள், ஒவ்வொரு ஆலயத்தின் சிறப்புகளையும் சுருக்கமாக இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். அவர் வினைகளுக்கு தகுந்தவாறு நன்மை தீமைகளை தருபவை நவகிரகங்கள். ஒரு காலத்தில் சைவத்திலும் வைணவத்திலும் நவகிரகங்களுக்கு என்று தனி கோவில்கள் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் நவகிரக தோஷங்களை நீக்கிக் கொள்வதற்காக அந்தந்த கிரகங்களுக்குரிய சன்னதிகளும் வந்தன. பெரும்பாலான சிவன் கோயில்களில் தனியாக நவகிரக சன்னதியும் அமைக்க ஆரம்பித்தார்கள். வைணவ வழிபாட்டில் நவகிரக வழிபாடு என்பது சொல்லப்படவில்லை. நவகிரக பெருமாளுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார்கள் என்று இருந்தாலும் கூட தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சில வைணவ கோவில்களை 9 நவகிரகங்களுக்கு உரிய கோவிலாக சொல்லும் வழக்கம் வந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதிகளை 9 கிரகங்களுக்கு உரிய கோவில்களாக சொல்வது வழக்கம். அந்த வகையில் எந்தெந்த கோவில் எந்தெந்த கிரகத்துக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதன் அடிப்படையில் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். மக்களே, நவ திருப்பதி ஆலயங்களை திருவைகுண்டம், நத்தம், திருப்புள்ளியங்குடி, இரட்டை திருப்பதி தேவர் பிரான், இரட்டை திருப்பதி அரவிந்த லோசனன், பெருங்குளம், தென் திருப்பேரை, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி ஆகிய வரிசைப்படி தரிசிக்கலாம். முதலாவதாக ஸ்ரீ வைகுண்டம் சூரியன் ஸ்தலம். இது ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்று. திருநெல்வேலியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பெருமாள் நின்ற கோலத்தில் வைகுண்டநாதனாக கள்ள பிரான் என்ற திருநாமத்தில் சேவை சாதிக்கிறார். தாயாருக்கு வைகுந்தவல்லி, பூதேவி என்று திருநாமங்கள். காரணம், இங்கே 2 தனி கோயில் நாச்சியார்கள் இருக்கிறார்கள். 9 நிலைகளும் 110 அடி உயரமும் கொண்டுள்ளது இக்கோவிலின் ராஜகோபுரம். மூலவர் வைகுண்டநாதர். கோவிலுக்குள் இவர் சந்திர விமானத்தின் கீழ் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க 4 கரங்களுடன் மார்பில் மகாலட்சுமியுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். தாயார் வைகுண்ட நாச்சியார். உற்சவர் சோரநாதர். பூதேவி ஸ்ரீதேவியுடன் காட்சி தருகிறார். தாயார் சோர நாச்சியார். 2 தாயார்களுக்கும் தனித்தனி சன்னதியும் நரசிம்மர் சன்னதி, கோதாண்டர் சன்னதியும் உள்ளன. தலவிருச்சம் பவளமல்லி. இக்கோவிலில் உள்ள திருவேங்கடமுடையான் சன்னதியில் நாயக்கர் காலத்தை சேர்ந்த அற்புதமான சிற்பங்கள் உள்ளன. சித்திரை ஐப்பசி மாதங்களில் 6ஆம் நாள் அன்று சூரிய ஒளி வைகுண்டநாதர் மீது விழுகின்றது. அதற்கு ஏற்றால் போல் கொடிமரம் சற்றே விலகி உள்ளது. ஆங்கிலேயருக்கு எதிரான கட்டபொம்மன் நடத்திய விடுதலை போரில் இக்கோவில் கோட்டையாக பயன்படுத்தப்பட்டது. நம்மாழ்வார் இப்பெருமானை பாடியிருக்கின்றார். அடுத்ததாக திருவரகுணமங்கை சந்திரன் ஸ்தலம். இது ஆழ்வார் திருப்பதியில் ஒன்று. ஸ்ரீ வைகுண்டம் திவ்ய தேசத்திற்கு அருகிலேயே உள்ளது. வரகுணமங்கை என்றால் தெரியாது, நத்தம் என்று சொன்னால் பலருக்கு தெரியும். இங்கேயும் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க வீட்டிருந்த கோலத்தில் காட்சி தருகிறார். விஜயாசன பெருமாள் என்று பெருமாளுக்கு பெயர். இங்கே தனி கோவில் நாச்சியாருக்கு இல்லை. விஜய கோடி விமானத்தின் கீழ் பெருமாள் வீட்டிருக்கிறார். வேதவிக் என்ற பிராமணனுக்கு இங்கே பெருமாள் காட்சி தந்தார். மாதா, பிதா, குரு ஆகியோருடைய கடன்களை முடித்து திருமாலை நோக்கி ஆசன மந்திரத்தை ஜபித்து கடுந்தவம் புரிந்தவருக்கு திருமால் காட்சியளித்தார். ஆசன மந்திரம் ஜபித்து இறைவன் காட்சியளித்த இடமாதலால் விஜயாசனர் என்னும் திருநாமம். இத்திருக்கோவிலை நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். அடுத்ததாக திருப்புளியங்குடி புதன் ஸ்தலம். இந்த வரகுணமங்கையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அதே சாலையில் உள்ள ஊர். 3வது நவ திருப்பதி. பெருமாளுக்கு காய் சென வேந்தன் என்று பெயர். பூமி பாலர் என்ற பெயரில் பள்ளி கொண்ட நிலையில் கிழக்கு நோக்கிய கோலத்துடன் காணப்படுகின்றார். சயன கோலத்தில் காட்சி தருகிறார். தாயாருக்கு மலர் மகள் நாச்சியார் புளியங்குடி வள்ளி என்று பெயர். இத்தலத்தில் உள்ள லட்சுமி தேவி, பூமி பிராட்டி நாச்சியார்களின் திருவுருவங்கள் வேறெங்கும் காண முடியாத அளவிற்கு மிக மிக பெரியவையாகும். உற்சவமூர்த்தி தாயார் சிறிய திருவுருவத்தில் காட்சி தருகிறார். தனி கோவில் நாச்சியார் கிடையாது. பெருமாள் திருவயிற்றில் இருந்து கிளம்பிய தாமரையில் பிரம்மா காட்சி தருவார். இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய தலம். வசிஷ்டரின் பிள்ளைகளால் ஒரு அந்தனர் ராட்சசனாக சபிக்கப்பட்டார். அந்த அந்தணன் இங்கே சாப விமோசனம் பெற்றதால் சாபங்களை தீர்க்கும் தலம். இதுவும் நம்மாழ்வார் பாடிய தலம். அடுத்ததாக திருத்தொலை வில்லி மங்கலம் தேவர் பிரான் திருக்கோவில். ராகு கேது ஸ்தலம். 108 வைணவ திருத்தலங்களில் ஒரு திவ்ய தேசம். 2 திருக்கோவில்கள் சேர்ந்த ஒரு திவ்ய தேச திருத்தலமாக கருதப்படுகின்றது. எனினும் நம்மாழ்வார் 2 பெருமாள்களையும் தனித்தனியே பெயரிட்டு உள்ளதால் நவ திருப்பதிகள் கணக்கில் 2 திருத்தலங்களாக கொள்வது மரபு. அஸ்வினி தேவர்களுக்கு பகவான் அருளால் யாகத்தில் பாகம் கிடைத்த தலம். நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். உபய நாச்சி மார் உண்டு. தனி கோவில் நாச்சியார் கிடையாது. இது முதல் கோவில். இத்திருத்தலம் இரட்டை திருப்பதியில் தெற்கு கோவில் ராகு அம்ச திருக்கோவில். திருத்துறை
வில்லி அரவிந்த லோசனன் திருக்கோவில் இரண்டாவது கோவில் பக்கத்திலேயே இருக்கின்றது. தினந்தோறும் தேவர் பிரானுக்கு தாமரை மலர் கொண்டு வழிபாடு செய்து வந்தார் சுப்புரார். சுப்புரார் தாமரை மலர்களை தாடகத்தில் இருந்து எடுத்து வரும்போது பின் தொடர்ந்து வரவே சுப்புரார் காரணம் வினாவினார். செந்தாமரை மலர் கொண்டு செய்த வழிபாட்டிய மயங்கி வந்ததாகவும் அங்கேயே தமக்கு ஒரு ஆலயம் எழுப்பவும் கூறினார். பெருமாள் இத்திருத்தலம் இரட்டை திருப்பதியில் வடக்கு திருக்கோவில், கேது அம்ச திருக்கோவில். பெருமாளுக்கு அரவிந்த லோசனம் என்ற அழகான பெயர். தமிழில் செந்தாமரை கண்ணன். வீட்டிருந்த திருக்கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். தாயாருக்கு கண்கள் கருமையாக பெரிதாக இருப்பதால் கருந்தடங்கண்ணி நாச்சியார் என்று பெயர். நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். அடுத்ததாக திருக்குழந்தை பெருங்குளம். திருப்புலிங்குடியிலிருந்து அதே சாலையில் இன்னும் 7 மைல் சென்று அடைய வேண்டும். ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்து வடகிழக்கில் 7 மைல் ஏரல் பஸ்ஸில் வரலாம். இங்கே உள்ள பெருமாளுக்கு சீனிவாசன் வெங்கடவாணன் என்ற பெயர். நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். 4 கரங்களுடன் மேல் 2 கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியும் கீழ் 2 கரங்களில் வலது கரம் அபயம் காட்டியும் இடது கரத்தில் தொடையில் வைத்தபடி திருப்பதியில் உறையும் பெருமாளை போன்றே காட்சி தருகிறார். உற்சவ மூர்த்திக்கு மாயா குத்தன் என்ற பெயர். தாயார் அலர் மேல் மங்கையார் நாச்சியார் அல்லது திருக்குழந்தை வள்ளி 2 உபய நாச்சியார்கள் உண்டு. தனி கோவில் நாச்சியார் கிடையாது. கருடன் உற்சவராக பெருமாள் பக்கத்திலேயே வீற்றிருப்பது சிறப்பு. தேவர்களின் குருவாக விளங்கிய பிரகஸ்பதி என்னும் வியாழ பகவான் பெண் ஆசையால் ஏற்பட்ட மோகத்தால் சாபம் பெற்றுவிட அந்த சாபம் தீர இங்கு பெருமாளை வழிபட்டு சாப நிவர்த்தியும் பெற்றுள்ளார். இத்தலத்தில் நீராடி பெருமாளை தரிசித்தால் சனி தோஷம் நிவர்த்தியாகும், திருமண தடையாகலும். நம்மாழ்வார் பாடிய திருத்தலம். அடுத்ததாக திருக்கோளூர். திருக்கோளூர் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்று. தென் திருப்பேரையில் இருந்து செல்லலாம். திருநெல்வேலி திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் திருநெல்வேலியிலிருந்து 37வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள பால் குளத்தில் இறங்கி 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தால் திருக்கோளூர். பெருமாளுக்கு வைத்த மாநிதி பெருமாள் என்று பெயர். சயன குளத்தில் காட்சி தருகிறார். பெருமாளின் தலைக்கு அடியில் நாழியும் அவரின் இடது உள்ளங்கை விண்ணை நோக்கியும் வலது கை பூமியை நோக்கியும் உள்ள குளத்தில் காட்சி தருகிறார். தாயாருக்கு குமுதவள்ளி நாச்சியார் என்ற திருநாமம். திருக்கோளூர் வள்ளி என்று ஒரு நாச்சியார் இருக்கிறார். 2 தனிக்கோவில் நாச்சியார்கள் இங்கு உண்டு. பார்வதி தேவியால் குபேர சாபம் பட்டான். அதனால் அவன் வைத்திருந்த செல்வங்கள் அவனை விட்டு பிரிந்தன. அப்படி பிரிந்த செல்வங்கள் பகவானை நாதனாக அடைய தவம் செய்ய பகவான் காட்சி தந்து நவநிதியின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். அதனால் பகவானுக்கு வைத்த மாநிதி பெருமாள் என்ற திருநாமம். மாசி மாதத்தில் வரும் வளப்பிறையில் சுவாதி நட்சத்திர அன்று குளித்து பெருமாளை வேண்டினால் இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும். மூலவரான வைத்த மாநிதியின் கோவிலுக்கு பின்புறம் யோக நரசிம்மர் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலில் யோக நரசிம்மருக்கு நீராஞ்சன விளக்கு ஏற்றப்பட்டு பிரதோஷ விழா நடைபெறும். மதுர கவி ஆழ்வாரின் அவதார தலம் இது. குபேரனுக்கு சாப விமோசனம் கிடைத்த தலம் இது. அடுத்ததாக தென் திருப்பேரை ஆழ்வார் திருநகரியிலிருந்து அருகாமையில் உள்ள தலம் இது. பெருமாளுக்கு மகர நெடுங்குடை காதல் என்று பெயர். தமிழில் நிகரில் முகில் வண்ணன் என்று அழைப்பார்கள். ஸ்ரீபேரை என்ற பெயரில் பூமாதேவி இங்கு தவம் செய்ததால் திருப்பேரை என்றே இத்தலத்தின் பெயர். திருச்சி அருகில் திருப்பேர் நகர் என்ற திருத்தலம் ஒன்று இருப்பதால் இத்தலத்தை தென் திருப்பேரை என்று அழைத்தனர். பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் தாயாருக்கு குழைக்காத வள்ளி நாச்சியார் என்று பெயர். திருப்பேரை நாச்சியார் என்று இன்னொரு தாயாரும் இருக்கிறார். 2 தனிக்கோவில் நாச்சியார் சன்னதிகள் உண்டு. பூமாதேவியின் தாயார் தாமிரபரணியில் கிடைத்த 2 மீன் போல வடிவமுள்ள குண்டலங்களை பகவானுக்கு சமர்ப்பித்தாள். அதனால் பகவானுக்கு மகர நெடுங்குடைக்காதன் என்று திருநாமம். வருட பகவான் தன்னுடைய குருவை அவமதித்து விட்டார். அதனால் அவருக்கு பாவம் வந்தது. அந்த பாவத்தை பங்குனி பௌர்ணமியில் பகவானுக்கு திருமஞ்சனம் செய்து தீர்த்து கொண்டார் என்று தல வரலாறு. சுக்கர புஷ்கரணி சங்க தீர்த்தம் மகர தீர்த்தம் ஆகியன விமானம் பத்திர விமானம் என்ற வகையில் சேர்ந்தது. அடுத்ததாக சுக்கரன் ஸ்தலம் திரு குரு கூர் ஆழ்வார் திருநகரி என்று இத்தலத்துக்கு பெயர். நம்மாழ்வார் அவதரித்த தலம். பிரம்மாவுக்கு குருவாக பெருமாள் வந்த திருத்தலம் என்பதால் குரு கூர் எனப்படுகின்றது. குரு கூர் என்றால் பறவை சங்கு என பல பொருட்கள் உண்டு. இத்தலத்தில் உள்ள பெருமாளை சங்கன் என்னும் சங்கின் தலைவன் வழிபட்டதால் இத்தலம் குரு கூர் என பெயர் பெற்றது. கூழ் குடித்தாலும் குருக்கூரில் வசித்து திருவடி சேர் என்றொரு பழமொழி உண்டு. ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் பெருமாள் ஆதிநாதர் என திருப்பெயர் பெற்றார். குரு தோஷ நிவர்த்தி தலம் என்பார்கள். மூலவருக்கு ஆதிநாதர் ஆதி பிரான் என்ற பெயர். தமிழில் பொழிந்து நின்ற பிரான் ஆதி பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடு தீரே என்பது ஆழ்வார் பாசுரம். தாயார் திருப்பெயர் குரு கூர் வள்ளி.
ஆதி நாதவள்ளி என்று இன்னொரு நாச்சியாரும் உண்டு. நவ திருப்பதிகளில் சில கோவில்களில் தனி கோவில் நாச்சியார் கிடையாது, சில கோவில்களில் 2 நாச்சியார்கள் உண்டு என்பது நவ திருப்பதிகளின் விசேஷம். வைணவ திருத்தலங்களில் சில தலங்களில் பெருமாள் தானாகவே தோன்றினார். அப்படி 8 தலங்களை சொல்வார்கள். அந்த 8 தலங்களில் ஒன்று இத்தலம். மூலவரின் பாதங்கள் பூமிக்குள் இருப்பதாக ஐதீகம். இந்த திருக்கோயிலில் உள்ள புளிய மரம் விசேஷமானது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து புளிய மரம் அப்படியே இருப்பதாகவும், இங்கே உள்ள அந்த புளிய மரத்தின் அடியில் தான் நம்மாழ்வார் யோகத்தில் 16 ஆண்டு காலம் இருந்ததாகவும் வரலாறு. இங்கே வைகாசி மாத கருட சேவை விசேஷமானது. அப்போது நம்மாழ்வார் அன்ன வாகனத்தில் எழுந்தருவார். இந்திரன் தன்னுடைய பெற்றோர்களை உபசரிக்காமல் விட்டுவிட்டான். அதனால் சபிக்கப்பட்டு இத்தலத்திற்கு வந்தான். பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் அடைந்தான். மகாலட்சுமி தாயார் பெருமாளை அடைவதற்காக பிரார்த்தனை செய்தால். பகவான் பிரம்மச்சரிய யோகத்தில் இருந்தபடியால் லட்சுமியை திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் அவளை மகிழ மாலையாக மார்பில் தரிசித்துக் கொண்டார் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.